ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மனோட எஃபர்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். ரிவெஞ்ச் மேரேஜ் பார்ட் 12 போன பாட்டத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஜிம்மன் பையன் வேணும் கூட டிவோர்ஸ் எடுத்து வச்சு சைன் பண்ணுறி அப்படின்ட்டுருப்பான். அவனு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளும் சைன் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னனாலும் பண்ணுங்கள், நான் தயவு செஞ்சு எங்கள் அக்கா மட்டும் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு ஜிம்மன்ட்ட கெஞ்சிட்டு இருந்திருப்பா. அதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 12. நீங்கள் பாருங்கள் ஜிம்மன், கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்கோங்க. அதான் இவ்வளோ பண்ணிட்டீங்கல்ல, விட்டுருங்களேன் ப்ளீஸ். இன்னைக்கு உங்கள் தம்பி இறந்துட்டானா, அது அவன் எடுத்த முடிவு. அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். எங்கள் அக்கா ஒன்றும் கொல்லலையே. ஆனால் அவன் சாகிறதுக்கு காரணம் யார்? கொலை முயற்சிக்கு தூண்டது யார்? உங்கள் அக்கா தானே. மெயின் ரீசன் உங்கள் அக்கா தானே. உங்கள் அக்கா கிடைக்கலன்னா தானே என் தம்பி செத்தான். அப்போ உங்கள் அக்காவை தான் நான் அப்படியே வாங்குவேன். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை ஜிம்மன். இங்கே பாரு, நான் உன்னை விட்டுட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். புரியுதா? பேசாமல் சாப்பிடு. என்ன பண்ணோம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். முட்டு தின்னு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்துக்கோ, அதான் நல்லது. ஒரு வாரம் கழிச்சு வரேன். என்ன, நான் ஏன் இங்கே இருக்கணும்? இருக்கக்கூடாது நீங்கள் சொல்லணும். ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் எதுக்கு வரணும்? அதான் மொத்தமாக ஒன்றும் வேணாம்னு சொல்லி டிவோர்ஸில் சைன் பண்ண சொல்லிட்டீங்கல்ல. நானும் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட வாழ முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓ எங்கே உங்கள் அம்மாட்ட போய் சொல்லி பார்ப்போம். என்ன விளையாடுறீங்களா? அதை நான் புரிகிற மாதிரி எங்கள் அம்மாட்ட அப்புறமாட்டி எடுத்து சொல்லிப்பேன். நீ புரிகிற மாதிரி சொல்லுவியோ இல்லை புரியாத மாதிரி சொல்லுவியோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்றைக்கி ஒரு நாள் நான் இங்கே இருப்பேன். அடுத்த வாரத்துலேருந்து முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் போய் பார்க்கணும். அதுக்காண்டி என்னால் உன்னையும் விட முடியாது, புரியுதா? உன்னை பிடிச்சி போய் இதெல்லாம் சொல்ல நினைக்காத. அவளை கஷ்டப்படுத்திட்டேனே அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்கிறான், புரியுதா? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அதானே சொல்ல போகிற? ஆமாம், அது உங்களுக்கே தெரியுது, இருந்தாலும் ஏற்றுக்க மனசு இல்லை அப்படி தானே, எனக்கும் புரியுது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து எந்திச்சு போயிட்டா. ஜிம்முன்னு சாப்பிட்டுட்டு இவனை எப்படி தான் கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிலையே. பார்ப்போம். என்னது இது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு இவட்ட பேச வந்தா எரிஞ்சு விழுகிறா. திமுரு பிடிச்சவ பாடி அப்படின்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்க அத்தைக்கு உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்க நிறைய செடியெல்லாம் வளர்ப்பாங்க. ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வாயின் விறுவிறுன்னு வந்து, நான் பண்ணுறேன், எதுக்கு அவர் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, நானே எல்லாத்தையும் பண்ணுறேன். என்னடி தம்பி இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. நீ கூட சொன்னியே, நாங்கள் 2 பேரும் ஒரு ஐலாண்டில் இருந்தோம்மா, அது ரொம்ப பார்க்குறதுக்கே ஒரு பெருசாக இருந்தது, ஏதோ ஒரு உலகத்தில் நாங்கள் 2 பேரும் மட்டும் தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன பார்த்தியா? அப்போ கூட நீ சொன்னியே அங்கே கூட நிறைய செடியெலாம் இருந்தது அப்படின்னு. அதெல்லாம் தம்பி தான் வளர்த்தாரா என்ன? ஏன்னா அவருக்கு நிறைய அறிவு இருக்குது பாரு இந்த பிளான்ஸை பற்றிலாம் அப்படின்னு சொல்லும்போது வாங்கி பார்க்குறா. இப்போ இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல சொன்னேன்னா, என்கிட்ட சொல்ல சொன்னேன்னா, எதுக்குமா இப்படி உயிரை வாங்குற, நீ எல்லாம் ஒரு ஆத்தாவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஜீவன் அப்படியே கணத்தில் கழிச்சிட்டு, என்னத்த சொல்கிறீங்க, இதெல்லாம் இவ சொன்னாலா? ஆமாப்பா, ஏதோ ஒரு ஐலாண்ட்லாம் தனி இருந்தீங்களா, ஏதோ பிரின்சஸ் மாதிரி ஃபீல் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. ஓ இதெல்லாம் சொன்னியாக்கோ? இங்கே பாருங்கள், அவங்க கஷ்டப்படக்கூடாதேங்கிறதுக்காண்டி நான் சும்மா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், தட்ஸ் ஆல். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று உங்கள் மேலே ஃபீலிங்ஸில் அப்படியே விழுந்து அந்த ஐலாண்டில் இம்ப்ரெஸ் ஆகி எல்லாத்தையும் சொன்னேன்னு நினச்சிக்காதீங்க. அது உண்மை கிடையாது. உண்மை கிடையாதா? அப்போ சரி, நீ என்கிட்ட சொன்னது உண்மையா இல்லை உங்கள் அம்மாட்ட சொன்னது உண்மையாடி? ரெண்டுமே உண்மை தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் அதில் உண்மை இருக்குது. ஆனால் உங்ககிட்ட சொன்னது ஃபுல்லாக உண்மை. எங்கள் அம்மாட்ட சொன்னதில் லைட்டாக ஒரு என்ன இம்ப்ரெஷன் இருக்கா, அதெல்லாம் இல்லை, ஒரு உண்மை. ஏன்னா நம்ம 2 பேரும் ஒரு ஐலாண்டில் இருந்தோம்ல, ஸோ அதை தான் நான் சொன்னேன், வேறு எதுவும் கிடையாது. எப்படி நல்லா சமாளிக்கிறேன் நீ, எனக்கு ஏற்றவ நீ தாண்டி. வாய முடுங்க, இப்போல்லாம் பேசாதீங்க என்கிட்ட, கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை அப்படின்ட்டு வாயின் அங்கேருந்து போயிட்டா. ஜிம்முன்னு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் ஆண்டி, நைட்டு வேறு ஆயிடுச்சு, நான் தூங்க போகிறேன். சரிப்பா தூங்கு. ஆமாம், நீ எதுக்கு மாப்பிள்ளை இங்கே தூங்கிட்டு இருக்கீங்க? பின்ன எங்கே ஆண்டி தூங்குறது? அதான் வாயின் ரூம் இருக்கே, அங்கே போய் தூங்குங்க. வேணாம் ஆண்டி, வாயின் வரைய மேலே கோவமாக இருக்கா, நான் உள்ளே போனால் என்னை திட்டுவா அடிப்பா. எதுக்கு வேணாம், நான் இங்கேயே படுத்துக்கிறேன், நீங்கள் போங்க ஆண்டி, நீங்கள் போய் ரூமில் படுத்துக்கோங்க, நான் இந்த சோஃபாலேயே படுத்துக்கிறேன், என்ன கொஞ்சம் கூலரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு பிளாங்கெட் இருந்தால் கொடுங்க ஆண்டி, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆண்டி. என்ன மாப்பிள்ளை, இந்த வீட்டோட மாப்பிள்ளை, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ
கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கீங்க. நீங்கள் போய் இந்த சோஃபாவில் அதுவும் பிளாங்கெட்டை பற்றிட்டு படுக்கிறதா? என்ன ஓயன் பண்ணிட போகிறா? நான் சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக வாயின் ரூமில் அவன் போயிருப்பான். வாயின் தான் வந்தீங்கன்னா காலை உடச்சிரும் அப்படின்னு தீட்டி விட்டு அமுச்சிருப்பா. இப்போது அவங்க அம்மாவையும் கூட்டு போகிறதால ஜிம்முனுக்கா கூட்டு போங்க அப்படின்னு சிரிச்சிட்டே வரான். வாயின் பார்த்துட்டு என்னம்மா ஏய் என்ன தைரியம் தான் மாப்பிள்ளை நீ வெளியில் தள்ளியிருப்ப. இப்போ என்ன அதுக்கு அவர் இங்கே உள்ளே தான் படுக்கணும். அப்படியா சரி நீங்கள் உள்ளே படுங்க, நான் போய் வெளில படுக்க. கொன்னே போட்டுருவேன். 2 பேரும் இங்கே உள்ளே தான் இருக்கணும். ரூமை விட்டு யாராவது வெளில வந்தீங்க 2 பேரும் வீட்டை விட்டு துரத்திடுவேன். வெளில எவ்வளோ குளிருதுன்னு தெரியும்ல, குளிர்லேயே நடுங்கி செத்துறாதீங்க புரியுதா அப்படின்னு கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ வழி இல்லை, ஸ்டில் ஜிமின் கூட தான் படுத்தாகணும். ஸோ அப்படியே திரும்பி ஜிம்மன் பக்கம் ஜிம்மன் அப்படியே பெட்டில் போய் படுத்துட்டு நான் இங்கே சும்மா ஓரத்தில் படுத்துக்கிறேன், நீங்கள் ஒரு ஓரத்தில் படுத்துக்கோ. உங்கள் கூட ஒரே பெட்லையா? ஏன்டி இதுக்கு முன்னாடி படுத்தது இல்லையா? ரொம்ப சீன் போடாத சரியா, மூட்டு வந்து படு. மெல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். வேறு ஜில்லுன்னு இருக்குது. படுத்து மறுநாள் காய்ச்சல் வந்துச்சுன்னா மிதிச்சிரும் பார்த்துக்கோ. ஒழுங்காக வந்து இங்கே படுத்துரு, அவ்வளோதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே என்னை ஏதோ பேச வைக்காதடி. நான் கோவப்பட்டா எப்படி வரும்னு தெரியல வயன். ஏதோ கோவப்படாமல் இருக்கேன், பார்த்துக்கோ. சரி படுத்து தொலைறான் அப்படின்னு வாயனும் அப்படியே ஜிம்மன் பக்கத்தில் படுக்க. ஜிம்மன் ஓரமாக தான் படுத்திருந்தான். டைம் ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாயனுக்கிட்ட வர. வாயனு திரும்பி பார்த்து அங்கேருந்து இங்கே எப்படி வந்தீங்க? ஒன்றும் இல்லடி, தெரியல அப்படியே தூக்க கலக்கத்தில் உருண்டு வந்துட்டோம் போல். சீரியஸ்லி நம்பிட்டேன். சரி நம்பிக்கோ, தள்ளி படுங்க அப்படின்னு நடுவில் 2 தலானியை வச்சுட்டு அப்பாட்டுக்கு படுத்திருக்க. ஜிம்முன்னு அந்த தலானியை எடுத்து போட்டு வாயின்கிட்ட தான் வந்துட்டுருக்கான். வாயினுமே என்ன நீங்கள் என்ன தூங்கவே விட மாட்டேங்கிறீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் என்னடி பண்ணேன்? நீ பொண்டாட்டி தானடி. சும்மா சும்மா பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அதான் உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆக போகல, டிவோர்ஸ் நோட்டீஸ் தான் சைன் பண்ணி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன சும்மா சும்மா பொண்டாட்டின்னு. இங்கே பாரு சொல்லும், டிவோர்ஸ் நோட்டீஸில் ஒய்ஃப் மட்டும் சைன் பண்ணால் செல்லுபடி ஆகாது, புருஷங்காரனும் சைன் பண்ணணும். ஆனால் நான் தான் இன்னும் சைன் பண்ணவே இல்லையே, நீ மட்டும் தானே சைன் பண்ண. அப்புறம் எப்படி அது செல்லுபடி ஆகும்? புரியல. அப்புறம் எதுக்கு சைன் பண்ண சொன்னீங்க? அது சும்மா உனக்கு கலாய்க்கிறதுக்கு பண்ண, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் பாட்டுக்கு வாயினை நல்லா கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டான். வாயனும் இவன் பக்கத்தில் படுக்கணுமா அப்படின்னு கண்ணை மூடுறான். அவன் டார்ச்சர் பண்ணதான் ஞாபகம் வருது. அப்படியே தள்ளி விட்டுட்டா ஒரு ஓரமாக படுத்துக்கிறான். மறுநாள் காலையில் வாயன் வேலையை எழுந்திரிச்சு அவள் பாட்டுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி ஜிம்முனுக்கு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ரூம்குள்ளே வந்து பார்த்தா ஜிம்முனையும் காணும், ஜிம்முனோட ட்ரெஸ் எதுவுமே காணும். எங்கேயோ கிளம்பி போயிட்டான் போல். வாயனுக்கா போயிட்டானா அப்படின்ட்டுருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சோகம் இல்லை, ஒரு மாதிரி ரிலீஃபாகவும் ஃபீல் ஆகுது. அதே சமயம் அவளுக்கு என்னென்னமோ தாட்ஸ் வருது. அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா வந்து என்னடி மாப்பிள்ளை காலங்காலத்தில் என்கிட்ட எனக்கு இந்த மாதிரி முக்கியமான பிஸ்னஸ் மீட் வந்துருச்சு அப்படின்னு கிளம்பி போயிட்டாரு. உங்ககிட்ட சொன்னாரா என்ன? நீ அப்போ கிச்சனில் இருந்தால் அவன்கிட்ட சொல்லியிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம்மா சொல்லிட்டு தான் போனான். சரி ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீ எதுவும் ஃபீல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, போய் வேலையை பாரு அப்படின்ட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. வாங்கணும். நான் எதுக்கு ஃபீல் பண்ண போகிறேன்? அப்படி ஃபீல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக என்ன? அதான் கிடையாது. அப்புறம் எதுக்கு நான் ஃபீல் பண்ண போகிறேன்? நானும் ஃபீல் பண்ணல அப்படின்னு அவ்வளோ வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாள். இப்படியே 1 வாரம் ஆகுது. வானும் அந்த 1 வாரத்தில் சரி ஜிம்மன் 1 வாரம் ஆச்சு வந்திருப்பாரு அப்படின்னு அப்படியே மண்டே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. திங்கக்கிழமை ஜிம்மன் வருவான்னு. ஆனால் நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, ஜிம்மன் இன்னும் வரல. அவளுக்கு புரியுது, நம்ம லூஸு போல் இவருக்கு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பாரு. அதானே அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது பழி வாங்குறதுக்கு. ஆனால் நான் அந்த பொண்ணு கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட்டார், அவ்வளோதான் அப்படின்னு அவளை அதை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மாவை கேட்குறாங்க, என்னடி மாப்பிள்ளை 1 வாரம் ஆச்சு நான் வரலையே அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது வேலை இருக்கும் விடுமா, அவர் வந்தா என்ன வரட்டா என்ன, என்னடி மாப்பிள்ளை மேலே கோவமாக இருக்கியா? நான் யார் அவன் மேலே கோவப்படுறதுக்கு? ஒரு கோவம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இப்படியே ஒரு 3 மாதம் ஆயிருக்கும். 3 மாதமும் வாயனுக்கா அப்படியே வெறுத்திருக்கும். இவன் வந்தா என்ன வராட்டா என்ன, ஆனால் எனக்கு எதுக்கு நம்பிக்கை கொடுத்தான் பாவி பையன் அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக உட்காந்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவள் அப்படியே மீன் வளர்க்கலாம் ஆரம்பிச்சிருப்பான். அந்த அவங்க வீட்டு பக்கத்தில் சின்ன ஒரு குளமா இருக்கும், அதில் மீனெல்லாம் போட்டு வளர்த்துட்டு இருக்கும்போது கார் வர சத்தம் கேட்குது. வாயனும் யார் வரப்போறா, அப்பா வந்திருப்பாரு அப்படின்னு
நான் பாட்டுக்கு அந்த மீன்களுக்கு அப்படியே இரை போட்டுட்டு இருக்கும்போது, ஜிம்மன் அப்படியே பின்னாடி வந்து நின்னுட்டுருக்கான். ஆனா வானுக்கு அதெல்லாம் தெரியல. அவ பாட்டுக்கு அந்த மீனுக்கெல்லாம் இரை போட்டுட்டு, அதுங்க கூடவே அத பார்த்துட்டே உட்காந்துருக்கும்போது, ஜிம்மன் அப்படியே பின்னாடி வந்து, "ஏய் வயன்" அப்புட்ன்னு கூப்பிடுறான். வயன் அப்படியே பயந்து போய் திரும்பி பார்க்குறா. ஜிம்மன பார்த்ததும் அவளுக்கு சந்தோஷம்லாம் வரல. ஒரு மாரி பயமா தான் இருக்கு. அப்படியே திரும்பி பார்த்து, "ஜிம்மன் நீங்களா? நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு அப்படியே அவள கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டான். வயனுக்கா இது கனவா? நனவா? இல்ல ஒரு வேள நம்ம இந்த பையன் வருவான் வருவான்னு நெனச்சதுல, ஒரு வேள கனவுல தான் வந்திருக்கானோ அப்படின்னு, அப்படியே அவன கிள்றா. அவன் கத்திட்டு, "எதுக்குடி இப்ப என்ன கிள்ற? எதுக்கு என்ன கிள்ற?" "நீங்க தானா?" "ஆமாண்டி நான் தான். உன்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படின்னு அப்படியே அவன கிஸ் பண்ணிட்டான். அவனும், "என்ன பண்ற நீ?" அப்படின்னு அவன தள்ளி விடுறான். அவன் மறுபடியும் வந்து, "ஏய் சும்மா இருடி" அப்படின்னு மறுபடியும் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்லா கிஸ் பண்றான். அவனுக்கா, "என்ன இவன் இப்படி பண்றானே?" அப்படின்னு அவன தள்ளிட்டு எந்திரிச்சு உட்காந்து, "இப்ப எதுக்கு வந்தீங்க? ஒரு வாரத்துல வரேன்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு வந்திருக்கீங்க. ஆ? அப்ப நீ எனக்கு வெயிட் பண்ணியாடி?" "இல்லையே." "நான் சொன்னேன். நீங்க சொன்னீங்கல்ல, ஸோ அதனால சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல." "அப்போ நீ என்ன மிஸ் பண்ணியிருக்க? எனக்காண்டி வெயிட் பண்ணியிருக்க. அப்படிதானே?" "இல்லையே, அப்பல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஏன் உங்களுக்காண்டி வெயிட் பண்ண போறேன்? நான் ஏன் உங்கள மிஸ் பண்ண போறேன்?" "சரி ஆன்ட்டி எங்க?" "அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஊர்ல என் சித்தி வீடு இருக்கு. எங்க சித்திக்கு உடம்பு சரியில்ல. ஸோ எங்க அம்மா பார்த்துக்க போயிருக்காங்க." "அப்ப வீட்ல யாரும் இல்லையா?" "இப்போ எதுக்கு இப்படி கேட்குறீங்க?" "கேட்டா பதில் சொல்றீ. வீட்ல யாரும் இல்லையா என்ன?" "ம். யாரும் இல்ல. யாரும் இல்ல." "ஆமா, யாரும் இல்ல." "எதுக்கு இப்படிலாம் கேட்டுட்ருக்கீங்க?" அப்படின்னு வாயின் பார்த்துட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு சிரிச்சுட்டே மறுபடியும் வாயின் மேல விழுந்துட்டு இருக்கான். வாயினும், "எதுக்கு சும்மா சும்மா என் மேல விழுறீங்க?" "அதான் நான் தான்." "என்ன? டிவோர்ஸ் நோட்ல சைன் பண்ண சொல்றியா? இந்தா இருக்கு பாரு" அப்படின்னு அத எடுத்து வேற காமிக்கிறான். வாயன் அத பார்த்துட்டு அவன பார்க்க, அப்படியே அத துண்டு துண்டா கிழிச்சு போட்டு அந்த குளத்துக்குள்ளேயே போட்டுட்டான். வாயன் பார்த்துட்டு, "என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு அத கிழிச்சு போட்டீங்க?" "ஆ பின்ன வச்சிருந்தா சும்மா சும்மா சொல்லிக்கிட்டே இருப்ப. நான் தான் சைன் பண்ணிட்டேனே, நான் தான் சைன் பண்ணிட்டேனே. அப்புறம் என்ன சொல்லிட்டு இருப்ப? அதான் கிழிச்சு போட்டேன்." "அப்போ அப்போ என்ன சொல்ல வர்றீங்க?" "இன்னும் நம்ம கப்பிள்ஸ் தான். இன்னும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். எந்த டிவோர்ஸும் கிடையாது, எந்த பிரிவும் கிடையாது." "எதுக்கு கிடையாது? நீங்க பண்ண கொடுமைக்கெல்லாம் எப்பா கூடலாம் வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது" அப்படின்னு அவ பாட்டுக்கு எந்திச்சு போக, ஜிம்முன்னு வந்து வாயனுக்கு நெறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதெல்லாம் எடுத்து ஒண்ணு ஒண்ணா காமிக்கிறான். வாயன் ஒண்ணு எதையும் பார்க்கல. ஏன்னா வாங்கிட்டு வந்திருக்கிறது எல்லாமே இந்த மாரி டைமண்டு, கோல்டு அப்படின்னு நெறைய வாங்கிட்டு வந்திருக்கான். நெக்லஸ் அது இது ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுன்னு நெறைய வாங்கிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 10,00,000 செலவு பண்ணியிருப்பான் போல. அவ்ளோ இருக்கு. வான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, அவளுக்கு பெருசா அது மேல ஆசை கிடையாது. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மாரி பார்த்துட்டு, "இப்ப எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா, ஓ! அப்போ இவள்லாம் உங்ககிட்ட இருக்கு. என் மேல இவ்ளோ பாசம் வச்சு இவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க" அப்படின்னு உங்க மேல இம்ப்ரெஸ் ஆயி பின்னாடி வருவேன்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? நிச்சயமா இல்ல. நான் உங்ககிட்ட உண்மையான அன்ப தான் எதிர்பார்க்குறேன். இந்த காசையோ, ட்ரெஸ்ஸையோ, டைமண்ட் ரிங்கையோ கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களோட லவ் அத தான் எதிர்பார்த்தேன். அது எனக்கு கிடைக்கவே இல்ல. கல்யாண புதுசுலயும் கிடைக்கல. இப்போமாவது வந்து ஏதாவது நல்லா லவ்வா பேசுவீங்கன்னு பார்த்தா, எல்லாத்தையும் காமிச்சு என்ன திருப்பியும் உங்ககிட்டயே கொண்டு வந்துடலாம்னு நெனைக்கிறீங்களா? ம்ஹ்ம். கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல இதெல்லாம். இதுக்கெல்லாம் மயங்குற ஆளும் நான் கிடையாது அப்படின்னு அசால்ட்டா சொல்லிட்டு போயிட்டா. ஜிம்முன்னு அப்படியே சிரிச்சுட்டே அது எல்லாத்தையும் பார்த்து, "ஆ என் முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே" அப்படின்னு சிரிச்சுட்டே அவ கைய பிடிச்சு, "இங்க வா. உனக்கு இதெல்லாம் சர்ப்ரைசிங்கா இல்லையா?" ம்ஹ்ம். இல்லவே இல்ல. "சரி அப்போ இது எப்படி ஃபீல் ஆகுது?" அப்படின்னு அவனோட ஹார்ட்டுக்கு பக்கத்துல அவளோட நேம் வந்து பச்சை குத்தியிருக்கா. அதான் டாட்டூ போட்டிருக்கான். அது எப்படின்னா ஒயன் ஜிமுன்னு தான் போட்டிருக்கான். அப்படியே ஒயன் அத பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறா. அவ கண்லேருந்து அப்படியே கண்ணீர்லாம் வருது. அப்படியே ஜிமுன பார்த்து, "நீங்க இத உண்மையாவே போட்டிருக்கீங்களா?" "ஆமாண்டி, உண்மையாவே போட்டிருக்கேன்." "நிஜமாவா ஜிமன்? நிஜமாவா எனக்காண்டி போட்டீங்க?" "இல்ல பின்னாடி நான் சும்மாவா போட்டிருக்கேன். ஏன் நல்லா பாருடி. உன் பேரு என் பேரு தான் போட்டிருக்கு." "ஏன் போட்டீங்க?" "எனக்கு புரியல. இது நீ எதுக்கு கேட்குற?" "இல்ல எதனால போட்டீங்கன்னு கேட்குறேன்." "ஏன்னா நீ என் பொண்டாட்டில. எனக்கு உன் மேல லவ் இருக்கு. ஸோ அதனால போட்டேன்." "அப்ப என்ன லவ் பண்ணுறீங்களா?" "ஆமா. இது என்னடி கேள்வி?"
உன்னை லவ் பண்ணாமல் நான் எவ்வளோடி போய் லவ் பண்ண போகிறேன்? நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன். ஐ லவ் யூ அயன் அப்படின்றான். அவனுக்கு இந்த இதெல்லாம் பெருசாக தெரில. அந்த லவ் யூன்னு சொன்னதும் அவனை அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அப்போ வந்து அந்த டேட்டு மேலே கை வச்சு தொட்டிருப்பா. பார்த்தா அது வந்து ஏதோ இங்கு பண்ணால் எழுதுனாலும் எழுதியிருக்கான் போல். அப்படியே மையெல்லாம் கையோட ஒட்டுது. வாயன் அதை பார்த்து பெருசாக கோவப்படல, அப்படியே சிரிச்சிட்டே, எனக்கு இந்த டேட்டூவோட நீங்கள் சொன்ன அந்த லவ் யூ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவனும் சரி, நான் லவ் யூ சொல்லிட்டேன், நீ என்னை கட்டி பிடிச்சிட்ட, அப்போ இதுக்கு அர்த்தம் என்னடி? அர்த்தம் என்ன தெரியலையே. இங்கே பாரு, லவ் யூ டு சொல்லவே மாட்டியா? ஆ, சொல்லணுமா என்ன? வாயை உடச்சிருவேன். அப்புறம் எதுக்கு என்னை கட்டி பிடிச்ச? சும்மா பிடிச்சேன். நீங்கள் லவ் யூ சொன்னீங்கள்ல, ஸோ அதனால் கட்டி பிடிக்குன்னு தோணுச்சு, அதான் பிடிச்சா அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, சீ யூ லேட்டர்.